வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காந்தனின் குழவி அவள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 20. அழகாய் அவன் பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருந்தது. வந்தவர்கள் யாவரும் புறப்பட அவ்வீட்டார் மட்டுமே கூடியிருந்தனர். அண்ணா, நானும் யாழிக்காவும் சேர்ந்து உங்களுக்கு gift வாங்கியிருக்கோம் என்று மது கூற இதழ் பிரியா புன்னகையுடன் அவளை ஏறிட்டான். தங்கைகள் இருவரும் புன்னகையுடன் ஒரு பெட்டியை கொடுக்க அதில் விலை உயர்ந்த கருப்பு நிற கற்கள் பதிக்கப்பட்ட கருஞ்சிறுத்தை வடிவிலான மோதிரம் இருந்தது. அவன் வெகு நாட்களாய் வாங்க நினைத்து கொண்டிருந்த ஒன்று. அதை கண்டு புன்னகைத்தவன், இட்ஸ் பியூட்டிஃபுல்டா, ரொம்ப அழகா இருக்கு, தேங்க்யூ போத் என்று கூற இருவரும் புன்னகையுடன் அவனை அணைத்து விலகினர். யாதவும் அஷராவும் சேர்ந்து அவனுக்கு ஒரு பெட்டியை தந்தனர். அதில் கருப்பு நிற பணப்பை, கருப்பு நிறத்தில் தங்க கோடிட்ட உயர்தர பேனா, ஒரு பழைய காலத்து ஆன்டிக் பாக்கெட் வாட்ச் இருந்தது. பணம் வைக்கும் அந்த பையே சில ஆயிரங்களை சாதாரணமாக விழுங்கி இருக்கும் அளவு விலை மதிப்பற்றது. அந்த பக்கம் பேனாவின் மூடியில் உள்ள கோடுகள் உண்மையான தங்கம் வைத்து தயாரிக்கப்பட்டது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. தேவையில்லாமல் அதிகம் செலவு செய்வதை யஷ்வந்த் பெரிதும் விரும்ப மாட்டான் என்ற போதும் பரிசாக கொடுத்தவரிடம் அதை கூறுவது நாகரிகமற்றது என்பதால் சிறு புன்னகையுடன் நன்றி கூறினான். யமுனா எப்போதும் கொடுக்கும் பரிசுதான் அப்போதும் கொடுத்தார். அவரே தைத்து உருவாக்கும் சட்டை அது. அடர் நீல நிறத்தில் உயர்தர பருத்தியால் நெய்யப்பட்ட துணி கொண்டு தைத்திருந்தார். நிச்சயம் விலைக்கு போனால் அதுவும் சில ஆயிரங்களை விழுங்கும் தரம் கொண்டது. புன்னகையுடன் அதை வாங்கி அன்னையை தோளோடு அணைத்து கொண்டவன் தன்னவளை பார்க்க அவள் முகத்தில் மறைக்க முடியாமல் தவிக்கும் ஒரு சோகம். அண்ணி, நீங்க என்ன வாங்கிருக்கீங்க என்று மது வினவ தன் சிந்தனையிலிருந்து மீண்டவள் தனது பரிசை நீட்டினாள். அதை பிரித்து பார்த்தவன் கண்களில் வெளிப்படையாய் ஒரு அதிர்ச்சியான பாவம். முழுவதும் கருமை பூசிய பலகையில் வெள்ளி நிறத்தால் வரையப்பட்ட அவன் ஓவியம் அது. வரைபடத்தின் கீழே இளஞ்சிவப்பு நிறத்தில் இதயங்கள் சின்ன சின்னதாய் பறப்பது போன்றும் வரையப்பட்டு அருகே ஒய்கே என்று எழுதப்பட்டிருந்தது. வா மஞ்சு, ரொம்ப அழகா இருக்கு என்று யாழினி கூற வலுக்கட்டாயமாய் புன்னகைத்தவள் அவளவனை பார்த்தாள். அழகிய புன்னகையுடன், ரொம்ப அழகா இருக்கு சனா என்று அவன் கூற செயற்கையாய் ஒரு புன்னகை தந்தாள். உணவு வேலை முடிய யாவரும் அவரவர் அறை வந்திட உடைமாற்ற சென்ற தன்னவளை பற்றி இழுத்து தன் கை சிறையில் வைத்து கொண்டவன், ஏன் சனா ஒரு மாதிரி இருக்க என்றான். அவள் பதிலேதுமின்றி தொண்டை குழி ஏறி இறங்க தவிப்பாய் விழிக்க, சனா என மீண்டும் அழைத்தான். எல்லாரோட கிஃப்டும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுல மாமா, என்னால அப்படி வாங்க முடியல என்று தவிப்பாய் அவள் கூற அவளது சோகத்திற்கு இதுதான் காரணம் என்று நினைத்து கொண்டான். ஏன் சனா என்று அவன் விழிக்க, யமு அத்தை கொடுத்த சட்டை கூட ஆயிரக்கணக்குல இருக்கும் இல்ல மாமா, ஆனா நான் வாங்கின கிஃப்ட் வெறும் 500 ரூபாய் தான் என்று வருத்தமாய் கூறினாள். கண்கள் கலங்கி தவிப்பாய் விழித்தவள் கோலம் அவனுக்குள் அமிலமாய் இறங்க அவள் கண்ணம் தாங்கியவன், கிஃப்ட் எவ்வளோ காஸ்ட்லியா தராங்கன்னு முக்கியம் இல்ல சனா, அதை யாரு தராங்க, எவ்வளவு மனசார தராங்கன்னு தான் முக்கியம். அது உணர்வு சார்ந்ததுடா என்றான். கண்ணீரோடு பார்த்தவள், மாமா என்று தடுமாற அவள் கண்ணீரை துடைத்து, நீ எனக்கு ப்ரீஷியஸ் சனா, உனக்கு சொன்னா புரியாது எனக்கு உன் மேல எப்படியான அன்புன்னு. அத நீ சீக்கிரம் புரிஞ்சுபடி, அப்போ புரியும் கிஃப்டோட மதிப்பு எதை வச்சுன்னு என்று கூறியவனிடம், என்று அவள் மெல்ல தலையசைக்க, சரி நான் வேற கிஃப்ட் கேட்கவா என்று அவன் கேட்க அவள் கேள்வியாய் நோக்க அந்த பேராழி கண்களில் மூழ்கி, கேட்கறத விட கொடுக்கறதுல ஒரு சுகம் இருக்குடி கோழி குஞ்சு, அதனால நானே தரேன் என அவள் முகம் நோக்கி குனிந்தான். தானாய் அவள் கண்கள் மூடிக்கொண்டு இதழ் மெல்ல திறக்க அதை தன் அழுத்தமான இதழ்களுக்குள் சிறையெடுத்தான். அவளாய் ஒத்துழைத்து இணைந்து புரியும் முதல் இதழ் சஞ்சாரம் அவனுள் இன்பமான சாரலாய் பரவியது. ஏன் சனாவா? கண்கள் மூடி சிற்பி இதழ் திறக்க என் இதழ் முத்தம் வேண்டி நிற்கிற அளவுக்கு அவள் தேறிட்டாளா
என்று இன்பமாய் அதிர்ந்தான். அது கொடுத்த உவகையும் அவள் இதழ் கொடுத்த மோகமும் அவனை திக்குமுக்காட செய்திட, அவளுடன் மஞ்சத்தில் சரிந்தவன் விரல்கள் மெல்லியாளின் மேனியில் ஊவினுள் அத்துமீறும் வண்டாய் உருவெடுத்தது. அவன் செயலில் மெல்லிய சிலிர்ப்புடன் நாணியவள் புரியாத ஒரு உலகத்திற்குள் மயங்கியிருக்க, அது சடுதியில் அறுபட்டு போனது ஆடவனின் அலைபேசி ஒலியால். அலைபேசி ஒலியில் மோகம் தடைப்பட்ட எரிச்சல் பெற்றவன் தன்னையே வியந்தவனாய் அவளை நோக்க, கண்கள் விழித்து மருண்டு விழித்தவள் கட்டில் விரிப்பாய் அலங்கரித்த தன் சேலையை மீண்டும் பரபரப்பாய் தனதாக்கிக் கொண்டாள். அலைபேசி மீண்டும் ஒலிக்கவே அதை எடுத்தவன் எதிர்முனையில் சொல்லப்பட்ட செய்தியில் அதிர்ந்து போக, பாவையோ தனக்குள்ளாகவே குழம்பி குறுகி கண்ணீர் சிந்திக்கொண்டே எழுந்து உடைமாற்றும் அறைக்குள் சென்றாள். இங்கே அழைப்பில் விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் வரேன் என்று அழைப்பை துண்டித்தவன் சனா என்று கத்தி அழைக்க, சடுதியில் உடைமாற்றியவள் படபடப்பாய் வெளியே வந்தாள். அவளது கண்ணீரும் பதற்றமும் கண்டு புரியாது விழித்தவன் தற்போது ஏதும் கேட்க இயலாத நிலையில் இருப்பதால், ஒரு பிரச்சனை, நான் கிளம்புறேன், ஏதும் யோசிக்காம தூங்கு என்று விட்டு சென்றான். வெளியே வந்தவன் முன் எதிர்பட்ட யாழினி பதட்டமாய், அண்ணா என்னண்ணா இது என்க சிறு தலையசைப்போடு கீழே வந்தான். யாதவனும் யமுனாவும் பதட்டமாய் வர, அண்ணா நீ வீட்லயே இரு, நாங்க மட்டும் போறோம் என்று யஷ்வந்த் மற்ற இருவருடன் விரைந்து சென்றான். அவர்கள் சென்றது தீயணைப்பு வீரர்களால் போராடி தீயணைக்கப்பட்ட அவர்களது குடோனிற்குதான். அவர்களது நிறுவனம் உருவாக்கிய தரம்மிக்க பல ஆடைகள் தீயில் கருகி போயிருந்தன. கண்கள் கோபத்தில் சிவப்பேறி இருக்க, அவனிடம் விரைந்து வந்த வினோத் சார் என்று ஒரு சீட்டை கொடுத்தான். கொடுக்கும் போதே அவன் கரங்கள் நடுநடுங்க அதை அழுத்தமாய் பார்த்தபடி வாங்கினான். ஹாப்பி பர்த்டே த கிரேட் யஷ்வந்த் கிருஷ்ணா, இட்ஸ் மை பர்த்டே கிஃப்ட் என்று தட்டச்சு செய்யப்பட்டிருந்தது. சீக்கிரம் வந்ததால பாதி குடோன் தப்புச்சுது சார். நிறைய ப்ராடக்ட்ஸ் மொத்தமா அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு என்று வருத்தமாய் வினோத் கூற, அவன் கண்கள் அந்த பாதி எரிந்த குடோனிலேயே இருந்தது. யஷ்வா என்னப்பா இது என்று யமுனா கண்ணீரோடு வினவ, பாத்துக்கலாமா என்றவன், ஃபார்மாலிட்டிஸ்க்கு உங்க சைன் வேணும், போட்டு கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்கம்மா என்று கூறி வினோத்துடன் சென்றான். அங்குள்ள புகைப்பட கருவிகள் அனைத்தும் கருகி கணினி அறை முழுதும் சேதமடைந்திருந்தது. வாயிற்காவலுக்கு நிறுத்தப்பட்டிருந்தவர்தான் யாரோ குதித்து ஓடும் சத்தம் கேட்டு சென்றபோது பின்புறம் பல இடங்களில் தீ வைத்திருப்பதை கண்டுள்ளார். அனைத்தையும் கண்டவன் ஒரு எள்ளல் புன்னகையுடன் வினோத்தை பார்க்க, அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் அவனது டேபை வினோத் கொடுத்தான். சில முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராக்கள் அவனது டேபுக்கும் இணைக்கப்பட்டிருக்கும் என்பதால் அதை நோட்டம் விட்டவன் யாரோ முகமூடிக்காரர்கள் வந்து தீ வைப்பதை கண்டான். மீண்டும் அதை வினோத்திடம் கொடுத்தவன் அர்த்தமாய் ஒரு பார்வை பார்க்க, ஓகே சார் என்று விட்டு சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் யஷ்வந்தின் தனிப்பட்ட இடம் ஒன்றில் ஒருவன் நாற்காலியோடு கட்டப்பட்ட நிலையில் ரத்தம் வடியும் முகத்துடன் அமர்ந்திருந்தான். தனது அழுத்தமான காலடிகளுடன் உள்ளே நுழைந்த யஷ்வந்த், யாரு சொல்லி இதை செஞ்ச என்று கேட்க, சொல்ல முடியாது என்று அவன் கத்த, யஷ்வந்த் வினோத்தை பார்க்க அடுத்த 5 நிமிடங்களும் அவன் கதறல் ஒலி மட்டுமே எதிரொலித்தது. மீண்டும் யஷ்வந்த் அதே கேள்வியை தன் விழிகளில் ஏந்தி நோக்க, ஆ அர்ஷித் பிரசாத் என்று அவன் திணறலாய் முணுமுணுத்தான். அங்கு தங்கள் அறையின் கட்டிலில் தலையணையை அணைத்தபடி படுத்திருந்த அஞ்சனாவின் விழிகளில் அருவியாய் நீர் வழிந்த வண்ணமே இருந்தது. அணைத்திருக்கும் தலையணையில் முகம் புதைத்தவள் வாய்விட்டு கதற துவங்கியிருந்தாள். மனதில் அப்படி ஒரு ரணம் அவளை வண்டாய் குடைந்தது. நீ நிஜமாவா? அது நான் உண்மையாவா? ஐயோ என்று அவள் மனதில் வலம் வந்த ஓலங்கள் நொடிக்கு நொடி அந்த பேச்சுவார்த்தையை நினைவு கூர்ந்து கொண்டேதான் இருந்தது. மாமா உங்ககிட்ட கேட்க முடியலையே, கேட்கவா வேணாமா மாமா என்று மனதோடு மருகியவள் அலைபேசி ஒலியில் திடுக்கிட்டு எழுந்தாள். கண்ணீரில் குளிர்ந்திருந்த கன்னத்தின் ஈரத்தை மெல்ல துடைத்தவள் அலைபேசியை எடுத்து பார்க்க, அழைத்தது அர்ஜுன் என்று காட்டியது. சடுதியில் புரிந்து போனது தனது ஆழ்ந்த மனவலிதான் அவனுக்கு உணர்த்தி இருப்பதை. அதில் மேலும் கண்ணீர் வரப்பெற்றவள் அலைபேசியை அப்படியே வைக்க, அடுத்த 5 நிமிடம் கழித்து, பாப்பா ஆர் யூ ஓகே என்று குறுஞ்செய்தி வந்தது. உள்ளே செல்லாமல் அதை கண்டவள் சில நிமிடங்கள் அமைதியாய் தன்னை சமன் செய்து கொண்டு நீரை பருகிவிட்டு அவனுக்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்றதும், பாப்பா என்னடா பண்ற
என்று அவன் படபடப்பாய் கேட்க, "ஆ அஜு தூங்கிட்டு இருந்தேன்டா. ஏதோ கெட்ட கனவு. உன் ஃபோன் கால்ல தான் எழுந்தேன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்" என்று கூறினாள். உஃப்! என இதழ் குவித்து ஊதியவன், "அவர் இல்லையா?" என்று கேட்க, "மாமா ஏதோ ஃபோன் கால் வந்தது கிளம்பி போனாங்க" என்று கூறினாள். "ஓ! உன் கிஃப்ட் பார்த்தாங்களா அஞ்சு?" என்று அவன் கேட்க, "நீ ஏன் அஜு சீக்கிரமே கிளம்பிட்ட?" என்று கேட்டவளிடம், "மீனு கால் பண்ணாடா. பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்கிறேன். பிக்கப் பண்ணிக்க வாடான்னு கூப்பிட்டா" என்று அவன் கூற, "ஓ!" என்றவள், "பார்த்தாங்க அஜு. ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க" என்றாள். "ஓ! ஓகேடா. சரி நீ தூங்கு. ரொம்ப டயர்டா இருப்ப. நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம்" என்றவன் அவளது பதில் வந்ததும் அழைப்பை துண்டிக்க, அலைபேசியை வைத்தவளுக்கு மீண்டும் கண்ணீர் கோர்த்துக் கொண்டது. அங்கு அந்த அறியாதவனின் பதிலில் வினோத் அதிர்ந்து போக, ஒரு எள்ளல் புன்னகையை உதிர்த்த யஷ்வந்த், "யாரு சொல்லி இத செஞ்ச?" என்று மீண்டும் கேட்டான். அடி வாங்கியவனோ, "ஹர்ஷித் பிரசாத் சொல்லிதான் சார் செஞ்சேன்" என்று கூற, யஷ்வந்த் வினோத்தை நோக்கினான். மீண்டும் வினோத்தின் கரங்களால் பூஜை நடைபெற, "சார் சார் நிஜமா அப்படிதான் சார் சொன்னாங்க. யார் என்னன்னு எனக்கு தெரியாது சார். அவரு பேரு ஹர்ஷித்ன்னு தான் சொன்னாரு சார்" என்று கதறினான். வினோத் அர்ஷித்தின் புகைப்படத்தினை காட்டி, "இவரா?" என்று வினவ, "இ இல்ல சார்" என்றான். வினோத் குழப்பமாய் யஷ்வந்தை நோக்க, யஷ்வந்த், "இவன அனுப்பிடு" என்று விட்டு சென்றான். வேறு யாரோ செய்த வேலை. ஆனால் பழியை அர்ஷித் பெயரில் போட்டு தப்பிக்க முயற்சிக்கின்றனர் என்பது அவன் அர்ஷித்தின் பெயரை கூறியதுமே யஷ்வந்திற்கு புரிந்தது. இவ்வளவு தந்திரமாய் செயல்பட்டிருப்பவன் நிச்சயம் தன் அடையாளங்களை காட்டியிருக்கவும் மாட்டான் என்று யோசித்த யஷ்வந்த் இப்போதைக்கு இதை ஒத்தி வைக்க முடிவெடுத்தான். அடுத்தடுத்து சேதாரங்களை கணக்கிட்டு சரிக்கட்டும் வேலை அவனை இழுத்துக் கொள்ள வீட்டை நோக்கி அவன் புறப்படும் போதே காலை 8:30க்கு மேலானது. அங்கு வெகுநேரம் கதவு தட்டப்படும் சத்தத்தில் மெல்ல மெல்ல துயில் கலைந்த அஞ்சனா தலை மிகவும் பாரமாய் கனத்ததைப் போல் உணர்ந்தாள். தட்டு தடுமாறி எழுந்து அவள் கதவை திறந்து, இரவு அவள் அணியும் பருத்தி சட்டை மற்றும் பைஜாமா கால் சட்டையில் தலை கலைந்து, கண்கள் சிவந்து, முகமெங்கும் இரவு வெகுநேரம் அழுததன் சாட்சியாய் வீங்கி இருந்த தோற்றத்தில் மாமியாரை ஏறிட்டாள். அஞ்சனாவை அதிர்ச்சியாய் பார்த்த யமுனா, "மஞ்சு, என்ன ஆச்சுடா?" என்று கேட்க, தலையின் பாரம் கண்களை திறக்க முடியாத அளவு அவளை படுத்தியது. உறக்கம் விலகாத கிறக்கமும் சேர்ந்து கொள்ள, தள்ளாடிய மருமகளை கைத்தாங்கலாய் கூட்டி வந்து கட்டிலில் அமர்த்திய யமுனா, "அஞ்சு, என்ன முகமெல்லாம் வீங்கி இருக்கு? என்ன ஆச்சு?" என்று பதட்டமாய் கேட்டார். மீண்டும் கண்களில் நீர் கோர்க்க பெற்றவள், தலை ரொம்ப வலிக்குது அத்தை. நைட்டு தூங்க முடியல" என்று கதறலாய் கூறினாள். முதன்முறை அஞ்சனாவின் இப்படியான தோற்றம் காண்பவருக்கு சங்கடமாக தோன்ற, கலக்கமாய் ஏறிட்டவர், "என்னடா யாராவது எழுப்பியிருக்கலாமே, நான் மாத்திரை கொடுத்திருப்பேன்ல" என்றார். ஏதும் பேசாது மௌனமாய் அவள் கண்ணீர் வடிக்க, "சரி போய் முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சூடா எதுவும் கொண்டு வரேன்" என்று விட்டு சென்றார். சென்று முகம் கழுவி பல் துலக்கி விட்டு அவள் வர, சூடாய் அவளுக்கு பூஸ்டும் தலைவலி மாத்திரையையும் கொண்டு வந்தார். பூஸ்டை குடித்து முடித்தவள் மாத்திரையையும் போட்டுக்கொள்ள, "அர்ஜுனுக்கு சொல்லிட்டு படுத்து தூங்கு. கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்தா சரியாயிடும்" என்று கூறினார். மாமியாருக்கு அவள் தலையாட்டும் நேரம் யஷ்வந்த் உள்ளே நுழைய, அஞ்சனாவின் தோற்றத்தை ஒரே ஒரு நொடி கூர்ந்து கவனித்தவன் தன் அன்னையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அதில் அஞ்சனாவின் முகம் மேலும் வாடிவிட, "மெயின் குடோன் ஒண்ணு தீ பிடிச்சிடுச்சு அஞ்சனா. நேத்து போனவன் இப்பதான் வரான்" என்று யமுனா கூறினார். "அச்சச்சோ, யாருக்கும் எதுவும் ஆகலல்ல அத்தை?" என்று அவள் வினவ, "இல்லடா, பொருள் தான் நிறைய சேதமாயிடுச்சு" என்றார். பின் சில நிமிடங்களில் அவளை படுக்க கூறியவர் சென்றிட, கட்டிலில் விழுந்தவளுக்கு மாத்திரையின் உபயத்தால் தூங்கிப் போனாள். தன் களைப்பு தீர குளித்து உடைமாற்றி வந்தவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் தன்னவளிடம் வந்தான். முந்தைய நாள் உலகம் மறந்து இருவர் ஒருவராய் இணையவிருந்த தருணம் நினைவில் ஆடிய நொடி அவனுள் இனம் புரியாத உணர்வு, "நல்ல வேளை கால் வந்தது" என்றுதான் அவனுக்கு தோன்றிய போதும், அந்த இன்பமான தருணத்தை விட்ட சிறு ஏக்கமும் உள்ளே இருக்கத்தான் செய்தது. அழுத தடம் மாறா அவள் முகம் கண்டவன், "என்னடி ஆச்சு உனக்கு? நைட்டெல்லாம் அழற அளவு என்ன உனக்கு?" என்று கேட்டுக்கொள்ள, முந்தைய நாள் பரிசு பற்றி அவள் கேட்டது நினைவு வந்தது. மேஜை மீதிருக்கும் அந்த படத்தை கண்டவன் இதழில் அழகாய் ஒரு புன்னகை குடிகொள்ள, "இதை விட உணர்வு பூர்வமா எப்படிடி கொடுக்க முடியும்" என்று கேட்டுக்கொண்டான்.
பாவம் த கிரேட் யஷ்வந்த் கிருஷ்ணா அவளது உண்மையான சோகத்திற்கும், அதற்கு பின்னே இருக்கும் சூழ்ச்சிக்கும் காரணத்தை அறியவில்லை. அறியும் நேரம் காலம் வெகு தாமதமாகி இருக்கும் என்பது தெரியவும் இல்லை.